ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தட்ட தூக்கிட்டு கிளம்புறேங்க. எதுக்குன்னா, நெல்லிக்காய் ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் நான் சொல்லியிருப்பேன், "நெல்லிக்காய்ல பூ விட்டுருக்கு, பிஞ்சு பிடிச்சிருக்கு" அப்படின்ட்டு. இன்னைக்கு அறுவடைக்கு தயாராகிருச்சுங்க. அதுதான் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சந்தோஷத்த நீங்க இதில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் செடியில இருந்த அந்த காஞ்சு போன இலைங்க, சைட்ல இருந்ததெல்லாம் எடுத்துட்டேன். ஒவ்வொரு நாளும் வந்து பார்ப்பேங்க, ரெடி ஆயிருச்சா, ரெடி ஆயிருச்சான்னு. ரெடி ஆயி ஒரு 3 நாள் ஆயிருச்சு. ஆனா, எனக்கு பறிக்கிறதுக்கு டைம் கிடைக்கல. அ ஒரு வீடியோவா எடுத்து உங்க கூட எனக்கு ஷேர் பண்ணணுங்கிற ஆசை இருந்துச்சு. அதில ஒரு நெல்லிக்காய் அப்படியே நின்னு நின்னு வெயிலுக்கு அப்படியே காஞ்சு போன மாதிரி ஆயிருச்சு. இனி விட்டா சரியாகாது. எனக்கு ஒரு நெல்லிக்காய் கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெதுவா பறிச்சுட்டு இருக்கேன் பாருங்க. ஆனா, கரெக்ட்டான பக்குவத்தில தாங்க வந்தேன். ஒரே ஒரு நெல்லிக்காய் ஒண்டியா தான் லைட்டா அந்த வெயிலுக்கு காஞ்ச மாரி இருந்துச்சு. ஆனா, அதையும் பறிச்சு நான் ஃபர்ஸ்ட்டா சாப்பிட்டத நீங்க பார்த்துருப்பீங்க. அதுவே நல்ல டேஸ்ட்டா இருந்துச்சு. இனிப்பு, புளிப்பு 2ம் சேர்ந்து நல்லா இருந்துச்சு. நெல்லிக்காவும் அதே மாரி தாங்க. புளிப்புன்னு சொல்ல முடியாது. அ சில நெல்லிக்காய்லாம் சாப்பிட்டோன்னா ரொம்ப புளிப்பா இருக்கும்ல. இது அந்த அளவுக்கு புளிப்புன்னு இல்ல. இனிப்பும் லைட்டா சேர்ந்து அந்த இனிப்பா இருந்து. ஏன்னா, நான் கரெக்ட்டான பக்குவத்தில தான் நான் பறிக்கிறேன் என்னால. ஒவ்வொரு கொத்துலயும் அவ்வளோ அழகா இருக்குதுங்க. ஒரு கொத்துலயும் அப்படி கீழ விழல. நான் கொத்து கொத்தா தான் பறிக்கிறேன். ஒண்ணு ஒண்ணா அப்படி பிச்சு எடுக்காம. எனக்கு அந்த கொத்தா பறிக்கிறது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நீங்க நெல்லிக்காய் மரத்த பாருங்க எவ்வளோக்கு இருக்குதுன்ட்டு. அதுவும் எந்த ட்ரைல நான் நட்டு வச்சிருக்கேன்னு பாருங்க. நட்டு வைக்கலைங்க. இது விதை மூலம் வளர்ந்த நெல்லிக்கா. என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பழைய வீட்லருந்து எடுத்துட்டு வந்த நெல்லிக்கா. இப்படி காய்க்கும்னு நான் நினைக்கவே இல்ல. அந்த அளவுக்கு எனக்கு அறுவடை குடுத்துருக்கு. இதுவும் நான் வந்து வீட்ல வந்து 3 வருஷம் ஆகப்போகுது. இந்த 3 வருஷத்துல காய்ச்ச நெல்லிக்கா தாங்க இது. 3 வருஷத்துல எனக்கு காய் குடுத்துருச்சு. நான் பக்குவமா நட்டது காய்க்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். அந்த ஃபீல் எல்லாம் மொத்தமா அந்த நெல்லிக்கா எனக்கு தீர்த்துருச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2, 3 விஷயம் எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்த குடுக்குதுங்க. மனசுக்கு திருப்தியா இருக்கு. நான் மாடி தோட்டம் வச்சதுனால எனக்கு அது அ நெறைய கிஃப்ட்டா எனக்கு வாரி வழங்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. பார்த்தீங்களா, கொத்தா கையில எடுத்துருக்கு வைக்கக்கூடிய டைம் ஒரு கிரேப்ஸ கொத்தா தூக்கி கையில வச்ச மாதிரி இருக்கு. அவ்வளோக்கு இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த அறுவடை பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய் ஃபிரெண்ட்ஸ்.